ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறேன். பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இது குக்கரில் 15 விசில் வச்சு வேக வச்சுருக்கிறேன். தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு அப்புறம் வேக வச்ச மட்டனை போட்டு அந்த தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சாச்சு. கொஞ்சம் நான் கடை மசாலா தான், வீட்டு மசாலா போடலை. சரி நீ கடை மசாலா செஞ்சு பார்க்கலாம் அந்த டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கடை மசாலா தான் வாங்கி போட்டேன். ஆனால் வீட்டு மசாலாவோட கடை மசாலா டேஸ்ட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. சளி தொந்தரவு போகவே மாட்டேங்குங்க. இருமல் ரொம்ப தொந்தரவு பண்ணுது. அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டேன். ஏன்னா கொஞ்சம் வச்சா பத்தாது. எங்கள் வீட்டில் எண்ணிக்கை அதிகம். நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றி இந்த மெத்தடில் வச்சாச்சு. இது குடல் தான். இதை சுத்தம் பண்ணதுக்குள்ள அப்பப்பா நான் பட்ட பாடு. குடலை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோடனே அப்படியே சட்டியில் போட்டு கொதிக்க வச்சிடணும். அப்புறம் அந்த கொதிக்க வச்சு தண்ணியை வடிச்சிட்டு அப்புறம் பச்சை தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணணும். இந்த குழம்பு சின்ன குழம்பு. அப்புறங்க அதே மட்டன் குழம்பு மெத்தடு தான். குக்கரில் எல்லாம் போட்டு வதக்கி விட்டு மட்டனையும் போட்டு மசாலாவையும் போட்டு கொஞ்சமாக தேங்காய் ஊற்றினேன். தேங்காயையும் ஊற்றிட்டு அப்படியே குக்கரில் ஒரு 15 விசில் வச்சேன். சரியாக வேகலை. மறுபடியும் வேக வைக்கலான்னா எங்கள் வீட்டுக்கார் வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு வழியாக சண்டே எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பும் குடல் குழம்பு தான். பாருங்கள், குடல் குழம்பு ஓரளவு கெட்டியாக வந்துடுச்சு. குடல் குழம்புக்கு வீட்டு மசாலா தான். நாங்கள் எண்ணெய் காரம்லாம் ரொம்ப கம்மியாக தான் சேர்ப்போம். நிறைய இருந்து எங்கள் வீட்டுக்கார்